12th முடிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கு அடுத்து அவங்களுடைய சாய்ஸு என்ஜினியரிங் தான். இன்னும் சொல்லப்போனால் எம்பிபிஎஸ்ஸை விட நல்லா படிக்கிற மாணவர்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து என்ஜினியரிங் தான். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026 எப்படி அப்ளை பண்ணுறது, எலிஜிபிலிட்டி என்ன, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், முக்கிய டேட்டா என்னென்ன தேவை, சீட் எப்படி கிடைக்கும், இது சம்பந்தமாக முழுசாக நம்ம பார்த்துடலாம். வணக்கம், நான் ஸ்வஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரு. டிஎன்இஏ அப்படின்னா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன். இது ஒரு சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் சிஸ்டம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து என்ஜினியரிங் காலேஜ்லையும் பிஇ பிடெக் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இது மூலமாக தான் நடக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. அதனால 12th மார்க் அடிப்படையில் தான் இந்த அட்மிஷன் நடக்க போகுது. இம்பார்ட்டன்ட் டேட் மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு May 3, 2026 ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 2, 2026. ரேண்டம் நம்பர் June 5 வெளியிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா June எண்டில் வெளியிட்டுருவாங்க. கவுன்சிலிங் வந்து ஜூலை மாதம் நடக்கும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னா 12th பாஸ் ஆகிருக்கணும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மெயினாக படிச்சிருக்கணும், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், மினிமம் மார்க் 12th கண்டிப்பாக எடுத்திருக்கணும். உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் தான் உங்களுடைய ரேங்கை டிசைட் பண்ண போகுது. ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸில் 100 மார்க் அப்படி 100க்கு 100 அப்படியே எடுத்துக்குவாங்க. பிசிக்ஸ் வந்து 100க்கு 50 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. கெமிஸ்ட்ரியில் 100க்கு 50 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. மொத்தம் 100 மார்க். ஸோ மேக்ஸில் 100 மார்க், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து 100க்கு கன்வெர்ட் பண்ணி அது 100 மார்க். மொத்தம் டோட்டல் 200 மார்க். மேக்ஸ் 100 மார்க், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 100 மார்க், மொத்தம் 200 மார்க். இது அடிப்படையில் தான் அந்த ரேண்டம் நம்பர் நமக்கு வெளியிடுவாங்க, ரேங்க் போடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ரேண்டம் நம்பர் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. சேம் மார்க் வந்தால் அவங்க வந்து டை பிரேக் மெத்தட் ஒன்று வச்சுருக்காங்க. அது எப்படின்றது நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவிலேயே. ஒரு ரேண்டம் நம்பரு நமக்கு அசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். முழுக்க ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே. ஆன்லைன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா சாய்ஸ் ஃபில்லிங் அது ஃபஸ்ட்டு, அடுத்தது சீட் அலாட் பண்ணுவாங்க, அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறது, அவ்வளோதான். ஸோ எப்படி உங்களுக்கு நமக்கு காலேஜ் சீட் கிடைக்கும் அப்படின்னா ரேங்க்கு ப்ளஸ் கட் ஆஃப் ப்ளஸ் நம்ம என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோமோ காலேஜ் கோர்ஸு அதை பொறுத்து நமக்கு கிடைக்கும். ஸோ எப்படி சீட் அலாட் பண்ணுவாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை ட்ரை பண்ணுவாங்க. அது கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனு. இதே மாதிரி அடுத்தடுத்த சீட் அப்படியே சீட் அலாக்ஷன் போயிட்டே இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். நிறைய ஆப்ஷன் கூட ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை சாய்ஸ் ஃபில்லிங் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட் ஆஃப் அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சீட்டு ஃபில் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா டாப் காலேஜஸ் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிடும். அதை விட்டோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸை பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு ரொம்ப வேகமாக ஃபில் ஆகிடும். அதனால் அது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏர்லியே அப்ளை பண்ணிவிடுங்க. முதல்லையே ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா TNEAonline.org அதுதான் அந்த வெப்சைட்டு. தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் 2026 வெப்சைட்டு. நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன். அது ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ பிஇ பிடெக் வேணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஆர்க் சேரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஆர்க் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இளங்கலை கட்டிடக்கலை பிஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிடெக்சரு. அதுவும் பல படிநிலைகள் இருக்குது அப்ளை பண்ணுறது. நம்ம இணையதளத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே கொடுத்துருக்காங்க யுவர் ஆன்லைன் கவுன்சிலிங் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரகாரம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பயனர் பதிவு ஃபஸ்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்நுழைவு, அடுத்தது தனிப்பட்ட விவரத்தை ஆட் பண்ணுறது, உங்களுடைய ஆதார், முகவரி, பெற்றோர் விவரம் அதெல்லாம் ஆட் பண்ணுறது, அப்புறம் சிறப்பு ஒதுக்கீடு ஏதாவது இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உதவித்தொகை, உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக்கு உதவித்தொகை வரும் சிலருக்கு. ஸோ அதுக்கு சம்மந்தமான அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வருமான சான்றிதழ் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பயின்ற பள்ளி விவரம், கல்வி மதிப்பெண் விவரம் அது ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அடுத்தது கட்டணம் செலுத்துதல், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்தல் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ப்ராசஸ் விண்ணப்பிக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கட் ஆஃப் மார்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ முடிஞ்சிருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கு, ரேங்க்கு, அலாட்மெண்ட்டு, கம்பேர் இயர் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக் வேணும்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தேவை அந்த டிபார்ட்மெண்ட்டு, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன காலேஜ் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிங்கனாவே அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய என்னென்ன காலேஜ் இருக்குதோ அந்த காலேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலேஜில் என்ன அந்த கோர்ஸு போன வருஷம் லாஸ்ட் இயரு எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது, அந்த கட் ஆஃப் எவ்வளோ ஃபில் ஆகிருக்குது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ 2025, 2024 எப்படி ஃபில் ஆகிருக்கு நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க்கு கிடச்சிருக்குது லாஸ்ட் இயரு அதெல்லாம் நமக்கு பார்த்துக்கலாம். தேவைப்படுறவங்க அது பார்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் கேண்டிடேட்டு, இமெயில் ஐடி, மொபைல் ஃபோன் நம்பர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரிக்வயர்டு ஏதாவது இருந்தால், அதாவது உங்கள் அப்பா வந்து முன்னாள் இராணுவ வீரராக இருந்தால், அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களா இருந்தால், எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனாக இருந்தால் அது,
அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது 2026க்கு முன்னாடி படித்தவங்க நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பெய்டு த்ரூ, பணம் செலுத்துறது கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது மூலியமாகவும் நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக கூட நீங்கள் பணத்தை பே பண்ணிக்கலாம். அப்புறம் எம்இஸ் நம்பரு, ஆதார் நம்பரு, பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஸ்கூல் டீட்டெயில்ஸ். நீங்கள் 6, 7, 8, 9, 10, 12 இது வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ், ஏன்னா உங்களுக்கு 7.5க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு, 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ரோல் நம்பரு, 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண், 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டு. இப்போதைக்கு உங்களுக்கு மார்க் ஷீட் இன்னும் வந்திருக்காது, அந்த ப்ரொஃபஷனல் கொடுத்துருப்பாங்க, அதே போதும். அப்புறம் ஸ்காலர்ஷிப் தேவையாக இருந்தால் அது, உதவித்தொகை தேவைப்பட்டால், அப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, முதல் பட்டதாரி யார் யாருன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஏதாவது தேவைன்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸு. அப்புறம் டேட்டா ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் முதல்ல ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா பரவாயில்ல. டேட்டா ஷீட்டை இங்கே நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 38 பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இந்த TNEAONLINE.org அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், அல்லது DTE.TN.gov.in அந்த வெப்சைட்லையும் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த காலேஜுக்கு நம்ம இந்த வெப்சைட் மூலிமா நம்ம விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், எய்டட் காலேஜ் அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் சப்போர்ட் கோர்ஸ் இன் கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜ். அதில் சீட்ஸ் அவங்க சில சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து சரண் பண்ணியிருப்பாங்க சீட்டு, அது. அப்புறம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் செக்ரி காரைக்குடியில் இருக்குது, அது. அப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிப்பெட்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. இதெல்லாம் நல்லா டாப் காலேஜ் தான், சென்ட்ரல் காலேஜ் எல்லாமே. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம், அவங்களாம் ஒரு சில சீட்டுங்களாம் வந்து இது மூலிமா நிரப்புறதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சேரலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டு, அதில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சில சீட்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க, அது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் வந்து சில சீட்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க, நம்ம சரண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீட் எல்லாமே சேர்ந்துக்கலாம் நீங்கள் இந்த ஒரு வெப்சைட் மூலிமாவே. மற்றபடி கவர்மெண்ட்டு காலேஜில் எல்லா காலேஜுமே சேர்ந்துக்கலாம். ப்ரோக்ராம் டியூரேஷன் நமக்கு தெரியும், பிஇ பிடெக் வந்து 4 வருஷம், அதாவது 8 செமஸ்டர். பிஇ சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது 5 வருஷம் 10 செமஸ்டர். ஸோ சாண்ட்விச் கோர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அவங்களே ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டகிரேட் கோர்ஸ், அதாவது வந்து 5 இயர்ஸ். அது வந்து எம்டெக், பிஇ பிடெக் டைரெக்டாக அப்படியே பிஜியும் படிச்சுக்கிறது. ஸோ எம்டெக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து 5 வருஷம் 10 செமஸ்டர். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணலாம். 8th 9th 10th 11th 12th அது எல்லாம் தமிழ்நாட்டில் படித்தவங்க, அவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அவங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8th 9th 10th 11th 12th தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாவே அவங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இதுனிங்களா, அல்லது நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நான் தமிழ்நாடு தான் ஆனால் வந்து வெளியில் படித்தேன் அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும். அது வந்து நீங்கள் இ-சேவை மூலிமா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் மாநில அரசு, மத்திய அரசு ஊழியர்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களாம் கூட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்களாம் அப்ளை பண்ணலாம். எக்ஸாமினேஷன் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம 12th பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 45%, மீதி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்கணும். அந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ், சரிங்களா, பர்சன்டேஜ் வந்து 40% இருக்கணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும் 45%. ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம், அவங்களுக்கும் ஜென்ரல் கேட்டகரி 45%, மற்றவங்க எல்லாருக்குமே 40%. ஒகேஷனல் சப்ஜெக்ட் படித்தவங்க பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த குரூப் வந்து நீங்கள் +2ல் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு சில ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் 60% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன், மாற்றுத்திறனாளிகள், உங்களுக்கு எல்லாருமே இடஒதுக்கீடு இருக்குது, அது ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுங்க. மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் இன்டர்சீஸ் மெரிட் அதை வச்சு தான் போட போகிறாங்க. ஏன்னா நம்ம சிபிஎஸ்சி படித்தவங்க இருப்பாங்க, ஸ்டேட் போர்டு படித்தவங்க இருப்பாங்க, ஐசிஎஸ்சி படித்தவங்க இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்றத வச்சு, நம்ம மார்க் எவ்வளோன்றதை வச்சு அவங்க நார்மலைஸ் பண்ணுவாங்க. நார்மலைஸ் பண்ணி போட்டு அவங்களே அந்த பர்சன்டேஜ் போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நமக்கு ரேண்டம் நம்பரே அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நார்மலைசேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டு சாண்ட்விச் கோர்ஸ் அதுவும் இருக்குது, ஏற்கனவே சொல்லியாச்சு, 5 வருஷம். அது வந்து காலேஜ் வந்து டியூரேஷன் ஆஃப் தி கோர்ஸ் 5 இயர்ஸ். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும் மார்னிங் செஷனு, மதியத்தில் வந்து கிளாஸ் ஒர்க் இருக்கும் ஈவினிங்கில். ஸோ அதான் வந்து சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் அது இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமாக இருக்குது. அப்புறம் 7.5ல் சேர்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஃபுல் டியூஷன் ஃபீஸு கன்செஷன். அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், கார்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிடர் நலப்பள்ளி, கல்லர் மரபு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கூலு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலுமே அந்த ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அதாவது அவங்க 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கிராஜுவேட் படிக்கிறவங்களுக்கும் அந்த டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். எப்படி ஃபஸ்ட் கிராஜுவேட் கணக்கிடுறாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுற அந்த மாணவருடைய அப்பா, மாணவருடைய அம்மா, அப்பாவோட அப்பா, அப்பாவோட அம்மா,
அம்மாவோட அப்பா, அம்மாவோட அம்மா. அப்புறம் அந்த அப்ளை பண்ணக்கூடிய மாணவனுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாருமே இதுக்கு முன்னாடி கிராஜுவேட் முடிச்சிருக்கக்கூடாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னா, அதான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இ-சேவை மையத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸு ஃப்ரீ. ஏற்கனவே உங்கள் அண்ணன், அக்கா யாராவது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து ஃபீஸ் கன்செஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களால் வாங்க முடியாது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ரூ. 500. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரூ. 250. நெட் பேங்கிங், யூபிஐ, ஜிபே, ஃபோன்பே அது மூலிமா கூட நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம். அப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா, நமக்கு மேக்ஸில் 100 மார்க்கு, பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50 அப்படி வச்சு அப்புறம் ஓவரால் ரேங்க் இந்த டைப் பிரேக் மூலிமா நமக்கு அசைன் பண்ணுவாங்க. டைப் பிரேக் மூலிமா எப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் தான் நடக்கும். மல்டிபிள் ரவுண்ட் நடக்கும். திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். சீட்டு ஃபுல்லாக வரைக்கும் அவங்களுக்கு நிறைய ரவுண்டு வைப்பாங்க. அவங்க ரேங்க் பிரகாரம் நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுறோம். அப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த காலேஜுக்கு போயிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணி சேர்ந்துக்கலாம். அல்லது அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு நம்ம அடுத்த என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு காலேஜுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த காலேஜுக்கு போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா அக்செப்ட் அண்டு அப்வேர்டு அப்படி கொடுத்துக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் வந்து இதோட இன்னும் நல்ல காலேஜுக்கு கிடைச்சா நான் அதுக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். அக்செப்ட் அண்டு அப்வேர்டு அது கொடுக்கணும். அதாவது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. 5வது காலேஜ் தான் கிடச்சிருக்குது. அந்த 5வது காலேஜை விட 4, 3, 2 கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 5வது காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் 4, 3, 2 கிடைக்குதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வந்து அக்செப்ட் அண்டு அப்வேர்டு. இல்லை எனக்கு அது வேணாம் அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துட்டு அப்வேர்டு கொடுத்துக்கலாம். அந்த காலேஜ் எனக்கு வேணாம், இன்னும் பெட்டரான காலேஜ் கிடைச்சா பரவாயில்ல, இது முன்னாடி இருக்கிற காலேஜ் கிடைச்சா பரவாயில்லன்னாக்கா டிக்ளைன் கொடுத்துட்டு அப்வேர்டு கொடுத்துக்கலாம். அல்லது டிக்ளைன் பண்ணிவிட்டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னா மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்துக்கலாம். அல்லது டிக்ளைன் அண்டு குவைட்டு நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னா கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அடுத்த ரவுண்டு கூட நம்ம போக தேவையில்ல. அல்லது அப்வேர்டு ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்படியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இன்டர்நெட் மூலியமாகவே நம்ம ஆன்லைனில் தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டிலேருந்தே நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். விண்ணப்பம் பதிவு செஞ்சு அப்லோட் பண்ணுறது, சமவாய்ப்பு எண் ரேண்டம் உருவாக்குறது, பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் இணைய வழியாக சான்றிதழ் சரி பார்க்கலாம். அவங்களே பார்த்துருவாங்க. டிஎன்இஏ அவங்களே வந்து உங்களுடைய சான்றிதழ்லாம் சரி பார்த்துருவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுறதை வச்சு அவங்களே தரவரிசைப்படுத்தி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு விருப்பமான கல்லூரிகளையும் பாடப்பிரிவுகளும் நீங்கள் பதிவு பண்ணணும். குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு செஞ்சுருவாங்க. இடஒதுக்கீடை உறுதி செஞ்சுக்கணும். நம்ம தான் இடஒதுக்கீடு உறுதி செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் ஆனது அந்த காலேஜ்லேயோ அல்லது டிஎஃப்சி சென்டர் அந்த பொறியியல் சேர்க்கை உதவி மையத்தில் போய்ட்டு நம்ம அந்த கட்டணத்தில் செலுத்தி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் என்னன்றது ஒரு முறை பாருங்கள். எல்லாமே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஷீட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிடுங்க. இதை ஒரு முறை ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டாவை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டம் எதுன்னு பாருங்கள். அந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சென்டருக்கு போய்ட்டு கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்கில் கன்ஃபார்ம்லாம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க இங்கே. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 3/5/2026. அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே அந்த 3/5/2026 தான். லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/6/2026. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் 6/6/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் நம்பர் வந்து 5/6/2026 அலாட் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8/6/2026 20/6/2026 வரைக்கும் அவங்க பண்ணிவிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு வந்து 29/6/2026 நமக்கு வெளியிடுவாங்க. நம்ம ஏதாவது கொரி இருந்தால் 30/6/2026 4/7/2026 சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டிஃபரன்ஸ் ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் பர்சனுங்களாம் நடக்கும். அது டேட் வந்து பின்னாடி சொல்லுவாங்க. அடுத்தடுத்த இதில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 18/5/2026 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,95,900 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1,21,086 பேர் பணம் கட்டியிருக்காங்க. ஸோ 79,227 பேர் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டாங்க. இது 18/5/2026 அந்த நிலவரம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.